செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள். வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம 12 ராசிக்குண்டான தான தர்மங்கள் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் என்ன தான தர்மத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது நம்ம பார்க்க போறோம். இப்போ தனுசுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இங்க செவ்வாய் பகவான் வராரு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே இவங்களும் சாம்பார் சாதம் தானம் பண்ணுறது நல்லா இருக்கும். உணவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது சாம்பார் சாதம் உணவாக தானம் பண்ணுறது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்சால் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு சிறப்பாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த தனுசு அப்படின்னு சொல்லக்கூடியதே என்ன அப்படின்னா போர்க்களமான வீடு தான். ராமர் போர் புரிந்த இடம் அப்படின்னு நம்ம தனுசுவை சொல்கிறோம். அப்போது தனுசு ராசிக்காரர்கள் என்னென்னா அமைதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் இவங்களுக்கு அந்த டென்ஷன்ன்றது எப்போ இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான தர்மத்தில் நீங்கள் உணவு தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் போகலாம். இந்த தனுசு ராசிக்காரர்கள்லாம் ஒரு வாட்டி தனுஷ்கோடிக்கு போயிட்டு வரதும் ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின் போது இவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அன்றாட சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க அல்லது சூரியனார் கோவிலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி சூரியன் சம்மந்தப்பட்டது எல்லாமே அங்கே நல்லாயிருக்கும். இவங்க அடுத்த தானம் என்ன பண்ணணும் அப்படின்னா கோதுமை தானம் தான். இப்போ கோதுமை தானம் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையில் நம்ம சிவன் கோயில்லையும் அம்மன் கோயில்லையும் இங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பாபா கோயிலில் போயிட்டு நீங்கள் கோதுமை தானம் பண்ணலாம். அங்கே நீங்கள் கோதுமை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அந்த கோதுமையில் ரொட்டி சப்பாத்தி பண்ணி கூட அவங்க தானமாக கொடுத்துக்குவாங்க. அதனால் அவங்க வாங்குவாங்க கோதுமை. அதனால் பாபா கோயிலுங்களுக்கு போயிட்டு நீங்கள் கோதுமை தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் நேயர்களே. இந்த பரிகாரம்லாம் செஞ்சு பாருங்கள். நல்ல பரிகாரங்கள் கொடுக்குறேன்னு நினச்சிட்டு இருக்கேன்னா எனக்கு திருப்தியாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்.